அனைவருக்கும் வணக்கம். புது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு சம்மந்தமாக ஒரு சில டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4க்கு 85 இலக்கணம் கேட்க போகிறாங்க. அந்த 85 இலக்கணமும் எப்படி கேட்பாங்க? இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற இலக்கணம் மட்டும் போதாது. அந்த இலக்கணத்தை எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த புக்கு தான் இந்த புக்கு. கண்டென்ட் பேஜ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிழை திருத்தங்களாக இருக்கட்டும், அது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்கிற சோர்ஸோட சரி எல்லா கொஸ்டின் மாடலையும் இதில் வச்சுருப்போம். ஆங்கில சொல்லுக்கு நேரானது. இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறது மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடி இருக்கும். ஒரு 10 எக்ஸாம்பிள் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்பி போக முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாத. இப்போ வேர்ச்சொல் பாருங்கள், இவ்வளோ வேர்ச்சொல் இருக்குது. இது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 85 கொஸ்டின் நம்ம நல்லா அடிக்கணும்னா இதில் இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும். புது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 2 புக்கு, இந்த எல்லோ கலரும் ரெட் கலரும் சரி, இந்த 2 புக்கில் இருக்கிற எல்லா இலக்கண டாப்பிக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக இப்போ இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுத்துக்க. அப்போ இது ஏன் இணைப்புச்சொல் இதில் வரல அப்படிங்கிறத நீங்கள் இந்த கொஸ்டின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம இலக்கணத்தை பொதுவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ஹாலில் டைரெக்டாக போய் ஷாக் ஆகக்கூடாது. என்னடா இப்படி கேட்டிருக்காங்க, என்ன இலக்கணத்தையும் இப்படி கேட்பாங்களா அப்படின்னு அங்கே ஷாக் ஆகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10-20 கொஸ்டின் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் தான். நாங்கள் எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணல, எல்லா கொஸ்டினையும் வச்சுட்டோம். டிஎன்பிசியில் இதுதான் சிலபஸ். கட்டாய தமிழ் மேஜருக்கு மட்டும் இருந்துச்சு. இப்போ கம்பல்சரியாக எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க. வேறு எந்த எக்ஸாம், நீங்கள் போலீஸ் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் அண்டு டிஆர்பி எக்ஸாம் எது பண்ணாலும் கட்டாய தமிழ்ங்கிறது உறுதியாயிருச்சு. ஸோ அப்படிங்கிற போது இது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அதில் என்ன சார் இருக்கும், அப்படி அது தேவையா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், கலைச்சொற்கள் அறிதல். இதில் இருக்கிற எல்லா கலைச்சொற்களையும் படித்தாலே ஓவரால் நமக்கு இப்போ கலைச்சொற்கள் வருதுன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்படி தான் கேட்குறாங்களான்னு தெரிஞ்சிடும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோன்னா நமக்கு புரியாது. எதை தேர்வு செய்ய சொல்கிறாங்க, எதை தேர்வு, இப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ அந்த வார்த்தை இப்படி தான், அந்த பொருத்தமான சொல்னால் அதுதான் பொருத்தமான சொல் அப்படிங்கிறாங்க. இப்போ சொற்களில் கூட்டு பெயர்கள், மரபு பெயர் பார்த்துருப்போம் பல பேர். இது பார்த்தீங்கன்னா கூட்டு பெயர். இப்போ திராட்சை பாருங்கள், மாடு, இந்த மாதிரி இதெல்லாம் கூட்டு பெயர், அதோட சேர்ந்து தான் வரும். திராட்சை குலை, இதைத்தான் கூட்டு பெயர்னு சொல்கிறோம். மரபு சொற்கள் படிச்சிருப்போம்ல. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். ஒரு தொடரை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எழுவாய்னா என்ன, செய்யப்படும் பொருள்னா என்ன, பயனிலைனா என்னன்னு தெரிஞ்சாதான் ஒரு தொடரை கரெக்டாக தேர்ந்தெடுக்க முடியும். பிழை திருத்துதல், ஒரு எங்கே வருது, ஓர் எங்கே வருது அப்படிங்கிறது இது மேக்ஸிமம் அதை தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஏன் வருது, ஓர் ஏன் வருது, அக்ரிணை வந்தால்